நபர்கள் அல்லது முக்கிய மனிதர்கள் முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன்ல. பார்த்துட்டோமா? யோசுவா ராகவ் யோர்தானை கடந்து வருதல் எல்லாம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சுன்னத், எரியோ கோட்டை விழுதல், ஆயிப்பட்டணம். அதான் வருமா? ஆயிப்பட்டணம் முடிச்சிட்டோமா? ஆயிப்பட்டணத்தை பற்றி விளக்கன்னு சொன்னாங்க. ஆயிப்பட்டணம்ன்றது தமிழ்நாட்டில் அப்படி இருக்க கீழடியா இங்கே குமரி கண்டத்தில் ஆயிப்பட்டணம் இருந்ததுன்னு அதே மாதிரி கேரளாவில் ஒரு இடத்த வந்து மென்ஷன் பண்ணுறாங்க பைபிளில். இந்த உப்பேரின் தங்கம் சொல்கிறாங்க. உப்பேரின் தங்கம்ங்கிறது அது சரி, அது வந்து தங்கம் கிடைச்சது. இங்கேருந்து தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இங்கேருந்து தங்கம், யானை தந்தம், மயில், குரங்கு இது சாலமோனுக்கு அனுப்பப்பட்டது. இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணப்பட்டது. மிளகு, மிளகு பற்றி சொல்லப்படலை. ஆமாம், அப்போ இந்த இது வந்து இங்கே மிளகு பற்றி சொல்லப்படலை. ஆனால் மிளகு இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு, ஏன்னா மிளகு வந்து பார்த்தவங்க இது பண்ண பிறகு அதனுடைய ருசி தெரிஞ்ச பிறகு அதை விடவே இல்லை. அதுக்கு பிறகு பிற்காலத்தில் இவங்க வந்த பிறகு கூட போர்ச்சுகீசியர் வந்ததே மிளகு காலம். மிளகுக்கு ஒரு பேர் உண்டு, என்ன தெரியுமா? சிறப்பு பேர் பிளாக் கோல்டு. தங்கத்தை விட இது சிறப்புன்னு சொல்லி இது பிளாக் கோல்டு அப்படின்னு வச்சுருந்தாங்க. கருப்பு தங்கம். பிளாக் கோல்டு வந்துட்டு க்ரூட் ஆயில் தான். இல்லை சரி, அது இப்போ ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் பிளாக் கோல்டுங்கிறது இதுதான் பெப்பர். அது இப்போ இந்த க்ரூட் ஆயிலை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. முந்தி க்ரூட் ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் உள்ளதுக்கு வரலாறு சொல்கிறேன். க்ரூட் ஆயிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னால் இங்கே போர்ச்சுகீசியர்கள் படையெடுத்து வந்தபோது அவங்களுக்கு இந்த இதோடைய மதிப்பு தெரிஞ்ச போது இது நல்ல விலைக்கு விற்றாங்க, நல்ல விலைக்கு விற்றாங்க. அதனால அதை அப்படி தெரிவித்தாங்க. ஆயிப்பட்டணம் வந்து யாரோட கீழே ஆட்சி செய்யப்படுறா? யார் ரூலர் ஆயிப்பட்டணம்? அதை பற்றி ஆகான்ங்கிறவங்க, சரி ஆகான் இல்லை, அங்கே அது அது ஒரு தனி ஒரு நாடாக இருந்தது, ஆயி நாடு. ஒவ்வொரு சரி, இது இப்போது வந்து இந்த கூடலூர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. கூடலூர் 3-4 நாடாக இருந்தது. இந்த கூடலூர் போய் மாட்டோம். இன்றைக்கி ஒரு தாலுக்கா அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி மக்கள் தொகை கூடியிருக்கு. அந்த நேரத்தில் மக்கள் தொகை கம்மி தான். மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலுமே ஒவ்வொரு தனி நாடாக இருந்தது. இந்த கோட்டை நம்ம செம்பாலக்கோட்டை, நம்பாலக்கோட்டையை வந்து அதை சுற்றி இருக்கிற இடம் எது வரைக்கும் போகுதுன்னா, மேலே பாய்க்காரா டேமுக்கு இந்த பக்கம் இருந்து இங்கே ஓவேலி வரைக்கும், அப்புறம் அந்த பக்கம் கிட்டத்தட்ட மசனகுடி வரைக்கும் அந்த காடு என்ன 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 காடு சொல்லுவோம் நம்ம, தெப்பக்காடு வரைக்கும். தெப்பக்காடுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே கூட இது இருக்குது. ஸோ இது ஒரு நாடு, இது ஒரு நாடு. இப்போ சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டது இது எவ்வளோ பெருசு? ரொம்ப சின்ன சின்ன ஊர். இது சேரம்பாடி மாத்திரமே ஒரு ஒரு நாடாக இருந்தது. சேரம்பாடி, சேரங்கோடு, அந்த அந்த சின்ன சுற்று வட்டாரம். அதனால் அந்த நாட்டில் சின்ன சின்ன ஊர் தான் இது. பெத்தேலுங்கிறது ஒரு தனி நாடாக இருந்தது. பெத்தேல் பத்தேரி இல்லை, பெத்தேல். நம்ம பெத்தேல்னு படிக்கிறோம்ல, உங்கள் சர்ச் பெத்தேலில், மற்றபடி பெத்தேல். அது மாதிரி ஒரு சின்ன கிராமம். நம்ம இன்றைய கணக்கில் கிராமம். ஆயிங்கிறது ஒரு சின்ன பட்டணம், ஒரு சின்ன நகரம், ஆயி நகரம். அது ஆக்சுவலி ஆயி பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் இல்லையா?
ஆயி பட்டணம்ங்கிறது அதுக்கு என்ன பொருள்னா, பாழடைந்த ஆயிப்பட்டணத்தை பற்றி முதல் முறையாக நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். முதலாக இந்த பட்டணத்தை பற்றி படிக்கிறோம். இதுக்கு பழையது அல்லது குவியல்னு பேர். பழையது அல்லது 12:8. பின்பு அவர் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். சரி, இப்போ இந்த ஆயி பட்டணத்தில் மீனிங் என்ன? பழையது அல்லது குவியல். குவியல்னா கல் குவியல் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். இங்கே இந்த 7வது அதிகாரத்தில், யோசுவா புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் ஆயிப்பட்டணத்தில் சந்தித்த தோல்வியை பற்றி நாம் படிக்கிறோம். ஏன் தோல்வி வந்துட்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது, ஏன் தோல்வி வந்தது? தோல்விக்கான காரணம் என்ன? ஆகான் என்பவர் யூத கோத்திரத்தை சேர்ந்த சேராவின் வம்சத்தை சேர்ந்த கர்மியின் மகன் ஆகான். இவனுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? இவன் ஆகாதவன். ஆகான் என்ற ஆகாதவனால ஒரு பெரிய தோல்வி வந்துருச்சு. இவன் ஆண்டவர் 7:1 கட்டளையிட்டிருக்கிறாரு. அதை அவன் கடைப்பிடிக்கலை. அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எரிகோவில் ஆகான் எதை ஆண்டவர் இச்சிக்க வேண்டாம்னு சொன்னாரோ அதை இச்சித்து தனக்கென்று எடுத்துக்கொண்டார். சாபத்திட்டார். ஏன்னா அப்போது அந்த கோட்டை இடித்த பிறகு ஒரு பேர் ராகாப் தவிர மற்றவங்க, ராகாவும் அவருடைய வீட்டாரும் அவருடைய பொருளும் தவிர மற்றதெல்லாம் சாபத்திடாங்க. ஏன்னா அவர் சாபம் போட்டார். இவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. இதுதான் அந்நிய பொருளை இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாங்க. இந்த இச்சை வந்தால் என்ன நடக்கும்ங்கிறது இதுதான் பொருள். அந்நியனுடைய மனைவியோ மனையோ ஒருவன் இச்சித்தான், அது பாவமாக 10 கட்டளையில் கூறப்பட்டிருக்கு. அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளையை அவன் மீறினான் என்பதுதான் இது. ஏன்னா அதுக்கு முன்னாலே 10 கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கு இந்த ஊருக்கு பேர் டெல் எக்ஸெல். எட்டெல் ET.TEL டெல். இந்த டெல்லுங்கிறதெல்லாம் எங்கெல்லாம் வருமோ, டெல் அவிவ்னு சொல்கிறோம்ல, டெல் அவிவ்னா அது பாழடைந்தது அல்லது கற்குவியலால் மண்குவியலால் குவிக்கப்பட்டதுங்கிறது பொருள். இப்போ அதெல்லாம் சீர்படுத்திட்டாங்க. இப்போ சீர்படுத்தி அது குடியிருப்புக்கு மாற்றிட்டாங்க. முந்தைய ஒரு காலத்தில் அது குடியிருக்க முடியாதபடி சாபம் உள்ள இடம் என்று பொருள். இது அரேபிய மொழியில் டெல் அப்படின்னா குவியல் அப்படின்னு பொருள். ஆயை நகரத்தில் 30,000 போர் வீரர்கள் இருந்தாங்க. ஆயி நகரத்தை கடந்து சென்று அப்பட்டணத்தை அதுக்கு பிறகு 8வது அதிகாரத்தில் அழித்து போட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் கொஞ்சம் பேர் போன போதும். ஏன்னா எத்தனை பேர் தான் இருக்காங்க இந்த போர் வீரர்கள் மொத்த மக்கள் தொகை கூட இருந்துருக்கலாம், 30,000 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் ஆகான் இச்சித்ததுனால தோல்வியை சந்தித்தான். இதற்கு இணையான இன்னொரு இச்சையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சவுல் ராஜா அமலேக்கியருடைய பொருளை இச்சித்தான். அமலேக்கியருடைய பசு மாடுகளையும் ஆடுகளையும் அவன் இச்சித்தான். இதனால் அவன் ராஜ அந்தஸ்தை இழந்து போனான். 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரத்தில் படிக்கலாம். சாமுவேல் கேட்குறாரு, சாமுவேல் சொல்கிறாரு, நீ அங்கே ஒரு பொருளையும் எடுக்காத, எல்லாரையும் வெட்டி தள்ளி போட்டுரு.
மனுஷர்களையும் மிருகங்களையும் வெட்டி விடு என்று சொல்கிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? அமலேக்கியருடைய பொருளை இச்சித்ததுனால அந்த அதில் வந்து அவர் சொல்கிறாரு, நான் உன் தேவனாகி கர்த்தருக்கு. யாருடைய தேவனாகி கர்த்தருக்கு? உன் தேவன் யார்? சாமுவேலுடைய தேவனாகி கர்த்தருக்கு பலி செலுத்த நேர்த்தியான பொருளை நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனால் உண்மையில் அவர் அவருடைய தேவனுக்காக எல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. தேவன் வேண்டாம் என்று சொன்னதை இச்சித்ததுனால அதை எடுத்து வந்தார். அதான் அதான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை கட்டளை மீறிட்ட, அதனால் உனக்கு அவ்வளோதான், உன் ராஜ்யத்தை நான் உன்னுடைய சிநேகருக்கு சகோதரனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதை மாற்ற வைக்கிறாரு. ஆனால் சவுல் இறக்கிற வரைக்கும் தாவீது என்ன செய்யலை? அந்த அந்த உரிமையை கோரவில்லை. தேவன் அவரை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் தேவன் ராஜாவாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் சவுல் சாகர வரைக்குமே உரிமை கோரவில்லை. சவுல் சாகர வரைக்கும் உரிமை கோரவில்லை. அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. ரெண்டு பேரும் ஒருத்தர் கொல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனால் சவுல் ஒரு இடத்துலையும் வெல்ல முடியல. தாவீதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்தது, ஒரு நாளும் கை வைக்கல. சரி, அடுத்தது சூரியன் நின்று போனது. 24 மணி நேரம் பூமி சுற்றுவது நின்று போனது. யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பெரிய யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவன் பூமி சுழற்சியை நிறுத்தினார். சூரிய சுழற்சி அல்ல, பூமி சுழற்சியை நிறுத்தினார். ஆனால் பைபிள் படி சூரியனுடைய அசைவு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போவும் நாமும் அப்படி தான் சொல்கிறோம். காலையில் சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். காலையில் சூரியன் உதிச்சிருச்சு, ஏன்னா அது நடந்தது தான். பகலில் நடுவானத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவோம், அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் பூமி தான் என்ன செய்யுது? தன்னைத்தான் சுற்றுகிறது. அதை போலது சூரியனையும் சுற்றுகிறது. ஆனால் சூரியன் இருந்த இடத்துல தான் இல்லை, சூரியன் வந்துட்டு மில்கி வே கேலக்ஸி. அது ரைட். அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல, எல்லா கோளங்களும் சுற்றுகின்றன. ஆனால் நம்ம கணக்கு சூரியன் சுற்றுறதை வச்சு நம்ம கணக்கு போடுறதில்ல. மணிக்கணக்கை சூரியன் சுற்றுறதை வச்சு கணக்கு போடுறதில்லை. பூமி சுற்றுறதை வச்சு தான் நம்ம கணக்கு போடுறோம். இப்போ பூமி 24 மணி நேரம் நின்றதுன்னா அதற்கு பூமியின் சுழற்சியை கர்த்தர் நிறுத்தினார். பூமியின் சுழற்சியை கர்த்தர் நிறுத்தும்போது எங்கெல்லாம் பூமி அதிர்ச்சியாக இருக்குமோ தெரியாது. ஏன்னா இந்த பந்து வேகமாக சுற்றுறதுனால தான் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா தண்ணி எல்லாம் அலையாகும். சரி, எனவே ஆண்டவர் 2 முறை மனிதனுடைய பேச்சை கேட்டார், இயற்கைக்காக, அதுவும் குறிப்பாக சூரியனுக்காக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியல. ஒரு முறை யோசுவாவின் காலத்தில் யோசுவா சொன்னார், சூரியனே நீ நெல், தரித்து நெல் அப்படின்னு. அதே போல் நின்றது. இன்னொரு முறை கடிகாரத்தை திருப்பி சுற்றினார், பின்னோக்கி சுத்த வைத்தார். அப்படின்னா பூமி இப்படி சுற்றிட்டு இருந்ததை திடீர்னு இப்படி சுத்த வச்சார். எங்கன்னா ஏசாயா புஸ்தகம் 38ஆவது அதிகாரம் 8வது வசனம், 2 நாளாகவும்
20வது அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்கள். சூரிய கடிகாரம்னு தான் சொல்லுவோம். ஆகாத்தோட சூரிய கடிகாரத்தின் பாகைக்கு பாகை இறைங்கின சாயலே 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். 10 பாகைன்னா 10 அவர். இப்போ இந்த சுற்றுது இல்லையா, என்ன இப்படி சுற்றி வருது, அது வந்து 10 மணி நேரம் பின்னிட்டு சுற்றுறாரு. இப்படி சுற்றுறத இப்படி சுற்றுற, இப்படி சுற்ற வைக்கிறார். ரைட். இது அறிவியலில் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. இது நம்ம பைபிள் இருக்குங்கிறதுனால அப்படியே ஏற்றுக்கணும்னு இல்லை. இன்னொரு வசனம் சொன்னாங்க, அது 2 நாளாகவும் 20:9-11 வரைக்கும். இது வந்து ஏதோ பைபிளில் இருக்கிற கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது இயற்கை, அறிவியலில், விஞ்ஞானத்தில் இது நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா அறிவியலில் வந்து அப்பப்போ என்ன நடந்ததுங்கிறது இப்போல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பூமியுடைய சுழற்சி மாறி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், 9லிருந்து 11 வரைக்கும் அதை சொல்லியிருக்காங்க. அதனால் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரியன் நின்ற போது கர்த்தரே போர் செய்தார், கடவுளே போர் செய்தார். எப்படின்னா வானத்திலிருந்து பெரும் கற்களை விழ வைத்தார். இப்போது என்னென்னமோ பாம்பெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இஸ்ரேல் வந்து என்ன நாடு இது, பாலஸ்தீனா மேலே மழை பொழிய வைக்குதுன்னு. என்ன மழை அது? என்ன மழை? பாம் மழை, ஹைட்ரஜன் பாம், அந்த பாம் இந்த பாம்னு. அதே போல் அந்த நாட்களில் கல் மழை பொழிந்தது. சாதாரண கல் அல்ல, பெரிய பெரிய கற்கள். இந்த கற்கள் விழுந்ததுனால என்ன, வானத்திலிருந்து 10-11 படிங்களேன், யோசுவா 10-11. அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். பெரிய கற்களை விழப்பண்ணினார், பெரிய பெரிய கற்கள் விழுந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் மனிதனுடைய பேச்சை முதலாய் கேட்ட நாள் இந்த நாள். இதுவரைக்கும் கடவுளுடைய பேச்சை தான் மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மனிதனுடைய பேச்சை கடவுள் கேட்கிறார். அதனால் பூமி தன் சுழற்சியை மாற்றினது, பூமி தன் சுழற்சியை நிறுத்தினது என்று சொல்லி நாம் 2 விதமாக நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் கானானில் தோற்கடிக்கப்பட்ட அரசர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, கானானில் இஸ்ரேல் மக்கள், கானான் தேசத்தில் இஸ்ரேல் மக்கள் கிட்டத்தட்ட 31 அரசர்களை தோற்கடித்து நாட்டை சொந்தமாக்கி கொண்டார்கள். 12வது அதிகாரம் 9 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் படித்தீங்கன்னா எந்தெந்த நாடு என்று தெரியும். அப்போது இந்த கானான் இருக்கு இல்லையா, நம்ம பைபிளில் பின்னால் இருக்கிற இந்த மேப்பில் பாருங்கள், இஸ்ரவேல் நாடு. அந்த அந்த நாடு முழுவதும் எத்தனை அரசர்களால் ஆளப்பட்டது? ஏற்கனவே இந்த இஸ்ரேல் நாடு ரொம்ப குட்டி நாடு. இன்றைய கணக்குப்படி நம்ம சென்னை கிட்டத்தட்ட நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு அந்த அளவு கூட இருக்கும்னு எனக்கு தெரியாது. அவ்வளோதான் சின்ன ஊர். எத்தனை அரசர்கள் ஆண்டார்கள்? 31 அரசர்கள் ஆண்டார்கள். 31 அரசர்கள். பேர் இருக்கா? பட்டியல் இருக்கா? சரி, அப்புறம் படிச்சுங்க.
யோர்தானுக்கு கிழக்கே 2 அரசர்கள், சியோன், ஓக் ஆகிய இந்த 2 அரசர்களையும் சேர்த்து மொத்தம் 33 அரசர்களை யோசுவாவின் தலைமையில் இருந்த இஸ்ரேல் படையினர் தோற்கடித்தார். ஏன்னா இவங்களை முன்னாலே தோற்கடிச்சிட்டார். அதாவது 2 கோத்திரத்துக்கு முன்னால் இடம் கொடுத்தார் இல்லையா, யோர்தானுக்கு கிழக்கே, அந்த அவர்களையும் சேர்த்து. அதற்கு பிறகு கானானை பங்கிடுகிறார். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு கானான் நாட்டை சரியாக 12 பிரிவாக பிரிக்கிறார். 13வது அதிகாரம் முதல் 22வது அதிகாரம் வரைக்கும் நாம் படிக்கலாம். சரி, கானான் தேசம் எவ்வளவு பெரிதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம பைபிளை பார்க்குற அந்த படம் மாத்திரம் இல்லை, அகண்ட பாரதம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ அகண்ட பாரதம் பேசிகிட்டு இருக்காங்களே பிஜேபிக்காரங்க, அது கேட்டிருக்கோம். இந்த அகண்ட பாரதம் சொன்னால் எந்த ஒரு இடம் அதில் வருது? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இதெல்லாமே அதில் அடங்குது. அதே போல் அகண்ட இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருந்தது. ஆண்டவர் அதை வாக்கு பண்ணுகிறார் இஸ்ரேல் மக்கள். ஆனால் அதில் அவ்வளோத்தையும் அவங்களால பிடிக்க முடியல. இப்போது அதை விட அதிகமான இடத்தை பிடிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளில் பாலஸ்தீன இல்லை ஒன்று இல்லைன்னு பண்ணிட்டாங்கன்னா அது உங்களோட சேர்ந்துடும். அப்போது பெரிய ஒரு ஒரு இடத்தை ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்துவப்படி எகிப்தின் ஆற்றிலிருந்து பெரும் சமுத்திரம் வரைக்கும் இந்த நாடு செல்லும். பெரும் சமுத்திரம், பெரிய இடத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். ஆனால் இவங்க வந்து இப்போது பிடிச்சிருக்கிற ஊர் வெறும் வெறும் சின்ன ஊர் தான். சுமார் 180 மைல், சுமார் 180 மைல், அதாவது 289.69, அதாவது 290 கிலோமீட்டர். அவ்வளோதான் அவங்களுடைய நாட்டினுடைய இது. எப்போ இந்த யோசுவா அந்த நாட்டை பிடிக்கும் போது நீளம் 40 மைல் அகலமானது. சரிங்களா? அதாவது 40 மைல்னா 65 கிலோமீட்டர். இந்த கானான் நாடு எகிப்துக்கு 300 கிலோமீட்டர், மைல், அதாவது 483 கிலோமீட்டர் தெற்காகவும், நினிவே நகரத்துக்கு 700 வடகிழக்கே மைல் தொலைவில், அதாவது 1127 கிலோமீட்டர் இதுவும், பாபிலோனுக்கு 700 மைல் கிழக்காகவும், பெர்ஷியாவுக்கு 1610 கிலோமீட்டர் கிழக்காகவும், கிரேக்க நாட்டுக்கு 800 மைல் வடமேற்காகவும், ரோம் நகரத்துக்கு 1500 மைல் வடமேற்காகவும், அதாவது 2416 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நான் சொல்கிறேன் கொஞ்சம் இருங்க. இப்போது இந்த ரோம் நகர் தவிர இன்றைக்கு இந்த மேலே சொல்லப்பட்ட எகிப்து, நினிவே, பாபிலோன், பெர்ஷியா, கிரீஸ், இதெல்லாமே இந்த நாட்டை எப்படியாவது கலாபரம் பண்ணணும்னு சொல்லி துடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இவங்க விட்டு கொடுக்கவே இல்லை.
ஏன்னா இந்த இஸ்ரவேல் மீது அவர்கள் ஒரு விதமான பாம் வந்து விழுந்தாலும் அது இந்த நாட்டை தகர்க்காதபடி ஏதோ ஒரு சீல்டு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்களாம். அயன்டோம் அது என்னன்னு தெரியல எனக்கு, அது எனக்கு தெரியாது. உண்மையில் சொல்ல போனால் அது என்னன்னு தெரியாது. அது எப்படி அயன்டோம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாட்டின் மீது ஒரு கவசத்தை வைத்திருக்கிறார்கள். நம்ம இந்தியா மேலே அப்படி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ இது ஒரு டெக்னாலஜிக்கல் இது. ஆனால் அந்த நாட்கள்லேயே தேவன் அந்த நாட்டை பிரித்து கொடுக்கும்போது இவ்வளோ தூரத்தில் இந்த நாடுகளை வைத்திருந்த முக்கியமான நாடுகள் எகிப்து 300 மைல் தெற்கே, 300 மைலுங்கிறது 482 கிலோமீட்டர். நினிவே பட்டணம் 700 மைல் வடகிழக்கே, அதாவது 1127 கிலோமீட்டர். 1127 கிலோமீட்டர். நினிவேயை போல பாபிலோன் 700 மைல் கிழக்காக, அது மேலே உள்ளது கிலோமீட்டர் கணக்கு போட்டுருங்க. 700 மைல் கிழக்கு, அது வடகிழக்கு, இது கிழக்கு. பெர்ஷியா, இன்றைக்கு பெர்ஷியாவுக்கு என்ன பேர்? ஈரான். ஆமாம், ஈரானுக்கு கிழக்கே 1000 மைல், அதாவது 1610 கிலோமீட்டர். கிரேக்க நாட்டுக்கு 800 கிலோமீட்டர் வடமேற்கு, அதாவது 1288 கிலோமீட்டர் தொலைவில், 1288 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ரோம் நகரம், ரோம் நகரம் இல்லை, ரோமன் நாடு 1500 மைல் வடமேற்கே இருந்தது. ஆமாம், வடமேற்காக 1500 மைல் தொலைவில் இருந்தது. அதாவது 2414 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் என்ன சார்? இந்த ஜோசுவா பிடித்த நீளம் சொன்னீங்க, 289.69 கிலோமீட்டர் மைல். அது கிலோமீட்டர் 180 மைல். 180 மைல் 180 மைலுங்கிறது இல்லை, அந்த கானான் நாடு, யோசுவா கைப்பற்றின நாடு. 180 மைல் நீளமும் 40 மைல் அகலம். 482 கிலோமீட்டர். மைலில் வரும்போது 300 மைல். தெற்கு அப்படின்றது. யோசுவாவின் இறுதி உரை அல்லது உடன்படிக்கையை புதுப்பித்தல். பொதுவாக யாராவது ஒருத்தர் சாகிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துவோம். இப்படிதானே? எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொன்னாங்க, எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொன்னாங்க, என் மகன் சாகிறதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொன்னான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம்? அதை முக்கியப்படுத்துவோம். அதே போல் யோசுவாவுடைய கடைசி வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள். அதனால தான் நம்ம வந்து இயேசுவின் 7 வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த லெந்து நாட்களில் கவனமாக தியானிக்கிறோம். நீங்கள் அடுத்த முறை லெந்து நாட்கள் வரும்பொழுது சிலுவையிலிருந்து சொல்லப்பட்ட 7 வார்த்தைகள், சிலுவையிலிருந்து சொல்லப்பட்ட 7 வார்த்தைகள் அசாதாரணமாக நம்ம தியானிக்கிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிலுவையை நோக்கி 7 வார்த்தைகள் சொல்லப்பட்டது, அதை தியானிக்கும்படி நான் சொல்கிறேன். சிலுவையை நோக்கி 7 வார்த்தைகள் சொல்லப்பட்டது. நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வா. இப்படி 7 வார்த்தைகள் உண்டு. முழுவதும் சொல்ல விரும்பலை, ஏன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட்டு எனக்கு கொடுக்க வேண்டாம்.
தியானம் பண்ணுறதுக்காக. பெத்தேல் எல்லா வருஷம் அது பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த 7 வார்த்தைகள் இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன 7 வார்த்தைகள் எல்லா வருஷமும் உண்டு. அது அது இப்போ ஒரு பாரம்பரியம் ஆயிடுச்சு. என்ன பெந்தேகோஸ்து சபைகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ அதை வந்து பெந்தேகோஸ்து சொல்கிறாங்க, பிரதர்னு சொல்கிறாங்க, பழைய திருச்சபைகளும் சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த பகுதியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், யோசுவா ஒரு நல்ல தலைவர். ஆனால் அவர் தனக்கு பிறகு தன்னை பின்பற்றி வரக்கூடிய ஒரு நல்ல தலைவரை ஏற்படுத்தவில்லை. மிக மிக பரிதாபமான முடிவு. யோசுவா இஸ்ரவேலில் மூப்பர்கள், தலைவர்கள், நியாயாதிபதிகள் எல்லாரையும் சீகேமிலே கூடிவரச் செய்தார். கூடிவரச் செய்து அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். நல்ல ஆலோசனைகள் பலவற்றை சொன்னார். இஸ்ரவேலர் அனைவரும் ஆண்டவருக்கு சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், நாங்கள் கர்த்தரை விட்டு விலக மாட்டோம், கர்த்தரை விட்டு விலகுவது எங்களுக்கு தூரமாக இருப்பதாக என்றெல்லாம் சொன்னார்கள். உடன்படிக்கை ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஒருத்தரை பிடிச்சி, எப்பா எனக்கு பிறகு நீதான்ப்பா அடுத்த தலைவர்னு அவர் சொல்லலை. ஏன் தெரியல. ஆனால் நல்ல நியாயாதிபதிகளை ஆண்டவர் அதுக்கு பிறகு ஏற்படுத்தினார். அவர்கள் யார் என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். இந்த காலத்தில் 6 அடைக்கல பட்டணங்களை யோசுவா ஏற்படுத்தினார். அடைக்கல பட்டணங்கள். அடைக்கல பட்டணங்கள் என்றால் என்ன? ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தினால பழி வாங்காம, ஏதோ ஒரு காரணத்தினால அறியாமல் ஒருத்தரை கொண்டுட்டான்னா அந்த மனுஷன் நான் நிரபராதி, நான் வேணும்னு இவரை கொல்லலை, எப்படியோ நான் வேலை செய்யும்போது நான் வைத்திருந்த கத்தி அல்லது கோடாரி இவன் மேல் விழுந்து விட்டது, அவன் மரித்து போனான். இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய நேரங்களில் இந்த பெரிய பெரிய பிரிட்ஜெல்லாம் விழுகிறது பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் சமீபத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜுகள். அப்போ அந்த மாதிரி இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் விழும்போது பழைய யார் மேலே தூக்கி போடுறோம்? கான்ட்ராக்டர்ஸ் மேலே போடுறோம் இல்லையா? ஆனால் கான்ட்ராக்டர்ஸ்க்கு மேலே போடுறதுக்கு முன்னால் அது யார் மேலே போடணும்? உண்மையில் இன்ஜினியர்ஸ் மேலே போடணும். இன்ஜினியர்ஸ் மேலே போடுறதுக்கு முன்னால் யார் மேலே போடணும்? மெட்டீரியல் சப்ளை பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கு மேலே அதை வந்து அனுமதி கொடுத்து அதிகாரிகள் மேலே போடணும். நம்ம யாரும் பண்ணுறது. அதே போல் ஒருத்தர் நல்ல வீடு கட்டுறார், சொந்தமான வீடு கட்டுறாரு. சொந்தமான வீடு கட்டும்போது இந்த நின்று வேலை செய்கிற அந்த இடம் இருக்குல்ல, இந்த இது கட்டி கம்பம் கட்டி சாரம், அந்த சாரம் மேலே நிற்பார் ஒருத்தர். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சாரம் விழுந்துடும். பழி யார் மேலே போடுறாங்க? அந்த வீட்டுக்காரர் மேலே போடுறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வேணும்னு இவர் கொல்றதுக்காக அப்படி செய்யலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, ஆக அந்த மாதிரி நேரங்களில் அவர் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் வச்சுங்களா. அதற்காக தற்செயலாய் நடந்த கொலை குற்றத்திற்கு தப்பித்து கொள்ள அடைக்கலம் தேடி காதேஸ் என்ற இடத்தை தேர்வு செய்கிறார்கள். காதேஸ் பர்னியான்னு சொல்லுவாங்க. காதேஸ் என்ற இடம் அது நப்தலி கோத்திரத்துக்கு உட்பட்ட இடம். காதேஸ் என்றால் பரிசுத்தம் என்று பொருள். காதேஸ் என்றால் பரிசுத்தம் என்று பொருள்.
இரண்டாவது சீகேம், மனாசேயின் சுதந்திரத்துக்குட்பட்ட பகுதி. இந்த சீகேம் என்ற வார்த்தைக்கு வலிமை என்ற ஒரு பொருள் உண்டு. வலிமை. கீரியத் அர்பா, இதற்கு இன்னொரு பேர் உண்டு, எப்ரான். இந்த எப்ரான் என்பதற்கு ஐக்கியம் என்று பொருள். எபிரோன் யாரெல்லாம் எப்ரோன் சர்ச் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து என்ன பேர், அதுக்கு என்ன பொருள்? ஐக்கியம். எப்ரன் ஃபெலோஷிப்னு வச்சுருப்பாங்க. எப்ரன் ஃபெலோஷிப்பில் எப்ரன்னால ஐக்கியம்தான். சரி, எப்ரன் இது ஒரு அடைக்கல பட்டணம். அது யூதா மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிறது. பேசேர் என்ற ஒரு இடம். பேசேர் என்பதற்கு பாதுகாப்பு என்று பொருள். பேசேர் என்ற அந்த பெயருக்கு பொருள் பாதுகாப்பு. இது ரூபன் கோத்திரத்துக்கு உட்பட்ட இடத்துல இருந்தது. ரூபனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திர வேதத்தில் இருந்தது. ராமோத் கிளையாத் இது மேன்மைப்படுத்துதல் அல்லது மேம்படுத்துதல் என்ற பொருள் கொண்டது. இதற்கு இது காத் என்ற கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. 12 கோத்திரங்களே காத்துங்கிற கோத்திரம் உண்டு. இப்போ நமக்கு அதிகமாக தெரிஞ்சது ரூபன் கோத்திரம், மீறி போனால் நப்தலி கோத்திரம், மனாசே கோத்திரம் ஓரளவுக்கு தெரியும், யூத கோத்திரம் நல்லா தெரியும். மற்ற அந்த காத் கோத்திரங்களை பற்றி அதிகமாக நமக்கு அவங்கள அதிகமாக பயன்படுத்துறதில்லை. காத்துங்கிறது ஒரு கோத்திரம். அடுத்தது மனாசே கோத்திரத்துக்கு உட்பட்ட கோலா. இங்கிலீஷில் கோலான் ஹைட்ஸ் என்று சொல்லுவார்கள். இப்போ சமீபத்து வரலாறுகள் நீங்கள் படிச்சிங்கன்னா கோலான் ஹைட்ஸ் என்று சொல்லுவார்கள். கோலான் ஹைட்ஸ் கோல்டன் ஹில்ஸ் இல்லை, கோலான் ஹைட்ஸ். ஆமாம், கோலான் உயர்ந்த சிகரங்கள், மலைகள். இது வந்து முக்கியமான ஒரு இது. மனாசே கோத்திரத்துக்கு உட்பட்டது. இந்த கோலான் என்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சி என்று பொருள். மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம். கோலான். இப்போது இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான முக்கியமான பாடங்கள். ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும்போது ஒரு பாடத்தை படிப்போம். அந்த பாடங்களில் என்னென்ன பாடங்கள் படிக்கலாம் என்றால், யோசுவா புஸ்தகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உரிய நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. அதனால தான் நான் 3 வாரமாக பேசிட்டுருக்கேன். யோசுவா புஸ்தகத்தை நீ இது வரைக்கும் ஒரு முறையாவது வாசிக்கலைன்னா தயவுசெய்து நீ சாயங்காலம் வாசிக்க தொடங்கிடுங்க. நிறைய இது உண்டு. யோசுவா புஸ்தகம் முதலாவது தேவன் கொடுத்த அல்லது கடவுள் அளித்த வாக்குறுதியின் நிறைவேற்றம், அல்லது தேவன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறவர் என்ற ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவர். யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் பல விதங்களிலே பல பெயர்களிலே அழைக்கலாம். யுத்த போர் புஸ்தகம் என்று அழைக்கலாம், வெற்றியின் புஸ்தகம் என்று அழைக்கலாம்,
அதே நேரத்தில் வாக்குத்தத்தத்தின் புத்தகம் என்றும் அழைக்கலாம். சாதாரணமாக உபாகம புஸ்தகத்தை தான் என்ன செய்வாங்க, வாக்குத்தத்தத்தின் புஸ்தகம் என்று சொல்வார்கள். ஆனால் யோசுவாவின் புஸ்தகத்திலும் என்ன இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் நிறைய உண்டு. உதாரணமாக யோசுவாவின் புஸ்தகம் 1:9, 3:7 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் 1:9, 3:7. விசேஷமாக 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் தொடங்கிடும். அதில் விசேஷமாக 9வது வசனம் முக்கியம். ஸோ இந்த புத்தகம் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்த உடன்படிக்கையும் அதில் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தையும் பற்றிய கரிசனைகள் உள்ளது. வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார் என்ற அடிப்படை செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அதே வேளையில் தேவன் நம் பட்சத்தில் தம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நாமும் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். சரியா? சரி. இந்த புத்தகம் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை நமக்கு சொல்லுகிறது. A good leadership. மோசேக்கு பிறகு கடவுள் யோசுவாவை இஸ்ரவேலின் தலைவராக தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்த வைக்கிறார். யோசுவா சிறந்த தலைவனுக்கு மாதிரியாக இருப்பதை இந்த புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது. மோசேக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் அடிக்கடி முறுமுறுத்தார்கள். சரியா? குறிப்பாக எண்ணாகமம் புஸ்தகம் இருக்கிறதா, அந்த எண்ணாகம புஸ்தகத்தை என்ன சொல்லுவாங்க, முறுமுறுத்தலின் புஸ்தகம். முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. முறுமுறுத்தல்னா கம்ப்ளைண்ட். அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. ஆண்டவர் கொடுத்த அமுதமாகிய அப்பமும் அவங்களுக்கு, மன்னாவும் அவங்களுக்கு ருசி இல்லை, காடையும் விருப்பம் இல்லை, தண்ணீரும் விருப்பம் இல்லை, ஆண்டவர் அவங்களை அழகாக தூக்கிட்டு போகிற அதுலேயும் விருப்பம் இல்லை. அதனால் முன்முறுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் யோசுவாவின் புஸ்தகத்தில் தேடி தேடி பார்த்தாலும் ஒரு இடத்துலையாகிலும் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு எதிராக கலகம் செய்யவில்லை, முறுமுறுக்கவில்லை. இது ரொம்ப பியூட்டிஃபுல். அதனால் ஒரு நல்ல தலைவனாக அவரால் வாழ்க்கையை நடத்த முடிஞ்சது. அவர் மோசையோடு இருந்தபோது மோசைக்கு எதிராக கலகம் செய்த போது இவருக்கு எதிராக கலகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் யோசுவா தலைமை ஏற்ற உடனே அவர் மீது எந்த ஒரு குற்றமும் சாட்டாமல் மக்கள் முறுமுறுக்காமல் இருந்தார்கள் என்பதுதான் மிக மிக உண்மை. யோசுவா நல்ல தலைவராக இருந்ததுனாலே, தேவனுக்கு தன்னை முற்றுமாக அர்ப்பணித்திருந்ததுனாலே சிறந்த நிர்வாகியாக திட்டமிட்டு போர் செய்ய திறமை உள்ளவனாக காணப்பட்டான். திட்டமிட்டு போர் செய்ய திறமை உள்ளவனாக காணப்பட்டான். இந்த புத்தகத்தில் நாம் ஏற்கனவே சொன்னோம், கிட்டத்தட்ட 30க்கு மேல் எதிரிகள் அவரை எதிர்த்து நின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் அல்ல, வெளியிலிருந்த அரசர்கள், 30 அரசர்கள் அவருக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும், எதிர்த்து போரிட வேண்டும். அதை அவர் விசுவாசத்தினாலே மேற்கொண்டார்.
இன்றைக்கும் நமக்கும் நம் வாழ்க்கையில் எத்தனையோ எதிரிகள் உண்டு. அவர்களை மேற்கொள்ள நம்முடைய விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். யோசுவா போல விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல யோசுவாவின் புஸ்தகம் நினைப்பூட்டுதலின் புத்தகம் அல்லது எச்சரிப்புகள் அடங்கிய ஒரு புத்தகம் என்று நாம் பார்த்திருக்கிறோம். யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் நினைப்பூட்டுதல் அல்லது எச்சரிப்பு. இந்த புத்தகத்தில் 24வது அதிகாரம் யோசுவா புஸ்தகத்தில் முதல் 23 வசனங்கள் அல்லது 23 வசனங்கள் நினைக்கிறேன். இதில் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்காக செய்த நன்மைகளை, குறிப்பாக எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்து வந்ததை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஏன்னா கவனிக்கணும், இங்கே வந்தவங்க இருக்காங்க இல்லையா, உள்ளே வந்தவங்க, அவங்களில் அதிகமான வயது உள்ளவர்களாக யார் இருந்திருப்பாங்கன்னா யோசுவாவும் காலேபும் தவிர மற்றவர்களுக்கு என்ன வயது இருக்கும்? 60க்கு கீழே இருக்கும். 60க்கு கீழே தான் இருக்கும். அப்போ 60 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அவர்கள் எகிப்திலே அடைந்த அந்த துன்பங்கள் தெரியவில்லை. தங்களுடைய பெற்றோர் எகிப்திலே எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்தார்கள் என்ற அந்த துன்ப நிலை தெரியாது. ஒருவேளை 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், 60 வயது எட்டினவர்களுக்கு. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாரும் பொதுவாக எந்த வயதுக்குள்ள இருந்தவர்கள்? 60 வயதுக்குள்ள இருந்தது. இந்த 60 வயது இருக்கும்போது அப்போ ஒருத்தவங்க என்ன வயது இருந்திருக்கும்? 20 வயது இருந்திருக்கும். அவருக்கு தான் ஒரு வேளை அப்பா அடைந்த அந்த துன்பம் அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அதனால யோசுவா என்ன செய்கிறார்? இந்த புத்தகத்தில் தங்களுடைய பெற்றோர் அந்த நாட்டில் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் என்பதை விளக்கமாக சொல்லுகிறார். அதை நீங்கள் ஒரு வேளை 23வது அதிகாரம் 2லிருந்து 5 வரைக்கும் உள்ள வசனத்தை படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, இந்த புத்தகம் மக்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் அழைப்பை கொடுக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவும் தங்களை சுற்றியுள்ள புற இனத்து மக்களுக்கு ஆண்டவருடைய வழியை காட்டவும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று எச்சரிப்போடு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் மக்கள் கானானியருடைய மார்க்க வழியை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று கவனமான எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு இது எப்படி என்ன போதிக்கிறது? நீங்கள் உங்களை சுற்றி உள்ள மக்களுடைய பழக்க வழக்கத்தை உங்களுடைய பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். இன்னைக்கு நம்ம நிறைய கல்யாணங்களில் இன்றைக்குமே நாம் கடந்து வந்த அல்லது நம்மை சூழ உள்ள மக்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறோம். என்னென்ன உதாரணமாக? நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வைக்கிறது, நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வைக்கிறது, நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டுறது. ஒருவேளை பெந்தேகோஸ்து சபைகளில் இல்லாமல் இருக்கலாம், பெந்தேகோஸ்து சபைகளில் அது வந்துருச்சு. ஏன்னா அவங்க அதை பார்த்து அந்த டைம் சொல்லுவாங்க, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே ஃபாஸ்ட்டாக நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம். ஏன்னா மக்கள் வர்றதுக்கு அது எதை ஒரு சாக்கு சொல்லி அப்படியே பூசி மொழிகிடுவாங்க. நிறைய காரியங்கள் இது போல் எத்தனையோ காரியங்கள் உண்டு. இவைகளை
பின்பற்றாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நாம் அறிய வேண்டும் என்பதை நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய நியாயப்பிரமாணம் குறிப்பாக 10 கட்டளைகள். கடவுளோடு அவர் செய்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே போதிக்கிறார். கடவுளுடைய பாதுகாப்பு, நாம் அவருக்கு உண்மையாய், அவருடைய உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தால், அதை மீறாமல் இருந்தால் நமக்கு நன்மை வாய்க்க செய்யும், இல்லை என்றால் நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்பதை சொல்கிறார். ஆகவே கடவுளுடைய நியாய பிரமாணத்தை நினைப்பூட்ட இந்த புத்தகம் இதான். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, கவனமாக கேளுங்கள். கானான் நாட்டில் இவர்கள் வந்தபோது 7 முறை நினைவு தூண்களை கட்டினார்கள், ஏற்படுத்தினார்கள். நினைவு தூண்கள், இந்த 7 நினைவு தூண்கள் எப்படி இருக்கும்? நிறைய கல்லை குவிச்சிருப்பாங்க, நிறைய கற்களை குவித்திருப்பாங்க. அந்த கற்களை குவித்திருக்கிறதை பார்த்து அந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, இது எதற்காக இந்த கற்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது என்று உங்கள் பிள்ளைகள் கேட்டால் இது இன்னதற்கு என்று சொல்ல வேண்டும் என்று அதை நினைப்பூட்டுகிறார். ஆகவே இந்த புத்தகத்தில் 7 முறை நினைவு கற்களை யோசுவா நாட்டினார். 4வது அதிகாரம் 3வது வசனம், 4வது அதிகாரம் 9வது வசனம், 7வது அதிகாரம் 25வது வசனம், 7வது அதிகாரம் 26வது வசனம், 8வது அதிகாரம் 29வது வசனம், 8வது அதிகாரம் 30-32 வசனங்கள், 10வது அதிகாரம் 27வது வசனம். 7, 25, 26 ஒரே இதுதான். 10, 27, கடைசியாக 24, 24 28 கடைசி உடன்படிக்கையின் போது செய்யப்பட்ட அந்த நினைவுத்துவம். இன்றைக்கு அவைகளெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை ஏதாவது ஒரு பகுதியில் அந்த மாதிரி இருக்குமானால், நாம் இஸ்ரேல் நாட்டிற்கு ஆண்டவர் சித்தமாய் போவோமானால், நமக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பாரானால், நாம் அங்கே போய் அதை கேட்டால் அவர்கள் இதை குறித்து நமக்கு மேலும் விவரம் சொல்வார்கள். கடைசியாக, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், யோசுவாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய போரினுடைய புத்தகம். இன்றைக்கு இது நமக்கும் ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளக்கூடிய புத்தகம். யோசுவாவின் புஸ்தகத்தை பழைய ஏற்பாட்டின் எபேசியர் நிறுவமாக சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டின் எபேசியர் நிறுவம் என்று சொல்வார்கள். எபேசியர் 1:4 அதை ஒப்பிட்டு சொல்வார்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய ஆவிக்குரிய போராட்டத்தை அல்லது போரை வெற்றி கொள்வது எப்படி என்று கற்பிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் கானானுக்குள் நுழைந்து அல்லது கானானை பிடிக்க எதிரிகளோடு போர் செய்து அதை சுதந்திரிக்க வேண்டியதாக இருந்தது. அதே போல நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டத்தில் நாமும் நம்முடைய பரமசத்துவாகிய பிசாசை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. சரி, அதை எப்படி நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது நம்முடைய மனதில் நிற்க வேண்டிய ஒரு நினைவு என்னவென்றால்,
நாம் எல்லாரும் ஆவிக்குரிய கிறிஸ்துவர்களாகி நாம் எல்லாரும் போர்க்களத்தில் நிற்கிறோம். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய போர்க்களத்தில் நிற்கிறோம். இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கை என்ற பூலோக ஓட்டத்தில் எங்கே தான் நிற்கிறோம்? போர்க்களத்தில் நிற்கிறோம். நமக்கு ஒரு எதிரி உண்டு. எதிரியை பற்றி நாம் முன்னதாக அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த எதிரி எந்த பக்கத்தில் எல்லாம் வருகிறான், எந்த பக்கத்தில் எல்லாம் நம்மை தோற்கடிக்க அவன் போர் செய்கிறான் என்று. அதனால் எதிரியை குறித்து ஒரு நல்ல அறிவு நமக்கு வேண்டும். ஏனென்றால் நம்முடைய போராட்டம் யாரோடு இல்லை? உலகத்தின் அதிபதியோடு அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடு. நீங்க அப்படி மாற்றி சொல்றீங்க. சரி, பரவாயில்ல. ஆக இந்த பொல்லாத ஆவிகள், தீய ஆவிகள் எப்படியெல்லாம் ஒருவரை கடவுளுடைய பாதையிலிருந்து விலக்குகிறது என்பதை நன்றாக அறிய வேண்டும். அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பொல்லாத ஆவிகள் எப்படி நம்மை கடவுளுடைய பாதையிலிருந்து விலக்கி வைக்கிறது என்பதை அறிய வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிரே மாம்சம், உலகம், பிசாசு. மாம்சம், உலகம், பிசாசு. இது எப்படியும் நுழையும். இப்போ இன்றைக்கு இஸ்ரவேலில் நடக்கிற யுத்தத்துக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? அடிப்படை என்ன? இந்த ஹமாஸ் குரூப் பங்கர் ஏற்படுத்தி, பங்கருக்குள்ளேயே நாட்டை பிடிக்க தொடங்கினாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு செய்த தவறு. அதில் ஒரு 6 பேரா 7 பேரா ஹாஸ்டேஜாக கொண்டு போனாங்க. எல்லோரும் கொண்டு போயிட்டாங்களா? அவங்க மாத்திரம் பேசாமல் கையை கட்டிட்டு வாயை பொத்திட்டு இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க பெரிய நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காங்க. இஸ்ரவேலால் எங்களை என்ன செய்ய முடியும் என்று எண்ணினார்கள். ஆனால் இஸ்ரவேல் நாட்டில் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பாலஸ்தீனாவுடைய அழிவு போல அழிவு அதிகமாக இல்லவே இல்லை. 1-2 இடங்களில் தான் வீடுகள் இடிஞ்சிருக்கும். மற்றபடி இதெல்லாம் தரமட்டாயிடுச்சு சார். அதே போல் இந்த பங்கர் வழியாக சத்தம் இல்லாமல் உள்ள நுழைய பாருங்க, எலி வாழையில் நுழைஞ்சு வர மாதிரி. அதே போல் பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசல் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து விடுவான். அதனால கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. முதலாவது எதிரியை குறித்து சரியான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். 2வது நமக்கு இருக்கிற ஆயுதங்களை குறித்தும் நாம் அறிய வேண்டும். நமக்கு என்னென்ன ஆயுதம் இருக்குது இப்போ தற்சமயம் கைவசம் என்கிறத நம்ம அறிய வேண்டும். போருக்கு போகிறவங்க அறிய வேண்டும். மிசைல்ஸ் இருக்கா, பாம் ட்ராப்பிங், இப்போ இந்த சின்ன மாலத்துக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, ட்ரோன் இருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போது நமக்குள்ள எதிரியை நாம் கையாள நமக்கு என்ன போர் முறைகள் உண்டு? ஏன்னா அவனுடைய தந்திர முறைகள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னென்ன இருக்குது? யுத்தத்துக்கான ஆயுதங்கள் நம்ம இடத்துல என்ன இருக்குது? ஜபம் இருக்கா, வேதவசம் இருக்கா, விசுவாசம் இருக்கா அப்படிங்கிறது என்ன செய்யணும்? நம்ம நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுது. அடுத்ததாக எந்த போர் முறையை அவர்கள் கையாண்டாலும் அதை எதிர்க்க நாம் எப்பொழுதும் எச்சரிக்கை உள்ளவர்களாக அல்லது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. என்ன கிறிஸ்டியன் லைஃப் செக் அப்படின்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. பணம் இல்லாமல் ஆகலாம், சுகம் இல்லாமல், பணம் இல்லாமல் ஆகலாம், சுகம் இல்லாமல் ஆகலாம், நண்பர்கள் இல்லாமல் ஆகலாம், உறவினர்கள் இல்லாமல் ஆகலாம். இயேசுநாதர் நம்பி எனக்கு என்ன லாபம்னு ஒரு நாளும் கேட்கக்கூடாது. இயேசுநாதர் நம்பி எனக்கு என்ன லாபம் என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அப்படி என்றால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சோர்வு வரக்கூடாது, ஆவிக்குரிய சோர்வு வரக்கூடாது. மந்த நிலைமை இருக்கக்கூடாது. ஏனோ தானோங்கிற மந்த நிலைமையும் இருக்கக்கூடாது. நிர்விசாரம் என்று சொல்லுவாங்க. அது பார்த்துக்கலாம், அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிர்விசாரமும் இருக்கக்கூடாது. இதற்கு இடமே கொடுக்கக்கூடாது, கவனமாக இருக்கும். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் சொன்ன வார்த்தையின்படி கானானியரை முற்றும் அழிக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிரியை முற்றும் அழிக்காவிட்டால் பிற்காலத்தில் வேதனைப்படுறது நாம தான் இருக்கும். அதனால் மிக கவனத்தோடு முன்னேறி செல்ல ஆண்டவருடைய உதவியை, ஒத்தாசை தேட வேண்டும். இத்துடன் யோசுவாவின் புத்தகம் முடிந்தது. சீக்கிரமாக நியாயாதிபதி புஸ்தகத்தை நம்ம ஒரு பார்த்துருவோம். அடுத்த வாரத்தில் நீதிபதி நியாயாதிபதி புஸ்தகத்தில் உள்ள மற்ற ஆழமான கருத்துக்களுக்கு நாம் போவோம். முன்னுரையாக ஒரு அரை மணி நேரம் நாம் நியாயாதிபதி புஸ்தகத்தை சிந்திக்க தொடங்கலாம். சரியா? சரி. நியாயாதிபதி புஸ்தகம், இதை நான் விடுதலை தலைவர்கள் என்று இவருக்கு பேர் சொல்ல விரும்புகிறேன். விடுதலை தலைவர்கள், நியாயாதிபதிகள் என்பவர்கள் எல்லாரும் விடுதலை தலைவர்கள், விடுதலை கொடுக்கக்கூடியவர்கள், போரிலே வெற்றி கொண்டு விடுதலை வழங்குகிறவர்கள். இவர்களிலே யாரும் உட்கார்ந்து ஜட்ஜா உட்கார்ந்து என்ன செய்யல, நீ என்ன குற்றம் பண்ண அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை. அதனால இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பெயர் விடுதலை செய்கின்றவர்கள் அல்லது வெற்றி தேடி கொடுக்கிறவர்கள், விடுதலை தலைவர்கள், வெற்றியை தருகிறவர்கள் என்று கொள்ளலாம். ஏன்னா யோசுவாவின் புஸ்தகத்தில் போரை பற்றி படித்தோம், ஆவிக்குரிய போர். அதே போல் போர் இருக்கிறதா செய்யும். ஏன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வரும்போது நிறைய பகுதியை அவங்க இன்னும் பிடிக்கல. யோசுவா புஸ்தகம் முடியும் போது நிறைய பகுதி என்ன செய்யலை, பிடிக்கல. கடவுள் சொன்ன பகுதி முழுவதும் பிடிக்கல. அதனால் எல்லாரும் அடுத்த தலைவர், ஒரு நல்ல தலைவர் யோசுவா போல இருந்திருப்பார்களானால் அந்த இடங்களெல்லாம் பிடித்திருப்பார்கள். ஆனால் அந்த இடத்தை பிடிக்காததுனால என்ன செய்ய வேண்டியிருந்தது, நியாயாதிபதிகள் வர வேண்டியதாக இருந்தது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 7வது புத்தகம். இது யோசுவாவின் புத்தகத்தினுடைய தொடர்ச்சி, யோசுவா புத்தகத்தினுடைய தொடர்ச்சி. இது இஸ்ரவேல் வரும் மக்களுடைய வரலாற்றை சொல்லுகிறது. யோசுவா புத்தகம் வெற்றியின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. யோசுவாவின் புத்தகம் வெற்றியின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிதான் நம்ம அப்படி வெற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா?
ஆனால் அதற்கு நேர் எதிராக நியாயாதிபதிகளின் புத்தகம் தோல்வியின் புத்தகமாக அழைக்கப்படுகிறது. ஏன்னா அதில் எந்த வெற்றியும் இருக்குல்ல, எல்லாம் தோல்வி. நியாயாதிபதிகள் சுமார் 300 ஆண்டுகள் நாட்டை, இஸ்ரேல் நாட்டை ஆண்டார்கள். 300 ஆண்டுகள், சுமார் 300 ஆண்டுகள், முன்னால் பின்னால் இருக்கும். இந்த 300 ஆண்டுகளை இஸ்ரேல் வரலாற்றில் நாம் இருண்ட காலம் என்று சொல்கிறோம். இஸ்ரேல் வரலாற்றில் நிறைய இருண்ட காலங்கள் உண்டு. அதில் தொடக்க இருண்ட காலம், ஆரம்ப இருண்ட காலம் அல்லது தொடக்க இருண்ட காலம். இப்புத்தகம் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை நமக்கு தொடக்கத்திலே சொல்லிடுது. யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்திலேயே அந்த தோல்விக்கான ஆதாரங்களை நாம் தேடி கண்டுபிடிக்கலாம். யோசுவா ஆலோசனை சொல்கிறார். அந்த ஆலோசனையை மக்கள் கை கொள்ளாமல் போனதே தோல்விக்கான அடிப்படை காரணம். யோசுவா ஆலோசனை சொல்றார். 23, 24 அதிகாரத்தில் உட்கார்ந்து மனசெல்லாம் திறந்து நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. இருந்தாலும் அவைகளை கை கொண்டு அதன்படி இவங்க செய்யலை. இந்த புத்தகத்துக்கான திறவுகோல் வார்த்தை தோல்வி. தோல்விதான் இந்த கீ வேர்டு என்று சொல்லுவோமே, அந்த கீவேர்டு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒரு விதமான சக்கரம் போன்று சுற்றும் புத்தகம். இந்த புத்தகத்துக்கு ஒரு திறவுகோல் வசனம் உண்டு. 2வது அதிகாரம் 17 - 19 வசனம் இருக்கும். அதே போல 17வது அதிகாரம் 6வது வசனம், 21வது அதிகாரம் 25வது வசனம். இதில் ஏதாவது ஒரு வசனத்தை படிக்கலாமே. 17:6 படிக்கலாம், 17:6 படிக்கலாம். 2 17 - 19, 17:6. இது ஒரே ஒரு நிமிஷம். 17:6, 21, 25. அந்நாட்களில் இஸ்ரவேலின் ராஜா இல்லை. அந்த நாட்களிலே இஸ்ரவேலில் அரசர்கள் இல்லை, ராஜாக்கள் இல்லை. அவர்கள் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தார்கள். அவங்க யார் யாருக்கு எது சரியோ அது செய்தாங்க. இன்னொரு கணக்கு அந்த அதிகாரம் எது? 17:6, 21, 25. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லு. 2 17 19. அந்நாட்களில் இஸ்ரவேலில் யார் இல்லை? ராஜா, அரசர்கள் இல்லை. ஏன்னா அரசர்கள் தான் என்ன செய்வாங்க, நீ இப்படி போ, இப்படி செய், இதை செய்யாது, இதை செய்யன்னு சொல்லுவார்கள். அப்படி ஆலோசனை சொல்றது யாரும் இல்லை. யார் தான் இருந்தாங்க? அரசர்களுக்கு பதிலாக நியாயாதிபதிகள் தான் இருந்தாங்க. நியாயாதிபதிகளும் முழு இஸ்ரவேலுக்கும் இருக்கல. அது ரொம்ப முக்கியம். 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. 12 கோத்திரத்தில் ஏதோ 2-3 கோத்திரத்துக்கு தான் அவங்க நியாயாதிபதிகளாக இருந்தாங்க. முழு இஸ்ரவேலுக்கும் ஏலி ஒரு தலைவராக இருந்தார். அவருக்கு பிறகு யோசுவாவுக்கு பிறகு ஏலி தலைவராக இருந்தார். ஆனால் ஏலியுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனார், அல்லது அவர்கள் துன்மார்க்கமாக வாழ்ந்தார்கள். 2வது சாமுவேல் வந்தார். சாமுவேல் ஒரு நல்ல மனிதர். அதனால் அவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியில் இல்லை, துன்மார்க்கமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இவங்க 2 பேருமே முழு இஸ்ரவேலுக்கும் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். அதற்கு பிறகு வந்தவர்களில் அநேகர்
அந்தந்த கோத்திரத்துக்கு மட்டுமே இருந்தார்கள், முழு இஸ்ரவேலுக்கும் இருக்கவில்லை. ஆக அந்த ஐக்கிய இஸ்ரவேலுடைய வரலாறு நமக்கு அந்தந்த நாட்களில் தெரியவில்லை. யார் யார் எப்படி செய்தார்கள்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மனசுக்கு எது நல்லதோ அதை செய்து போயிட்டான். என்ன, எல்லாரும் ஒரு காரியம் செய்யும்போது ஒரு சில அவன் இஷ்டத்துக்கு நடந்தான், அல்லது ஒருத்தர் ஏதாவது செய்யும்போது எல்லாரும் அதை செய்தாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க, ஏன் ஊரோட ஒத்துப்பாப்பா, நீ உங்கள் இஷ்டத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் ஆலோசனையை கேட்காதனால அரசியல், ஆவிக்குரிய, சமூக வாழ்க்கை இவைகளிலே ஒழுக்கம் இல்லாமல் சீரழிந்து போனார்கள். ஆகவே இந்த புத்தகம் நமக்கு என்னத்தை கற்பிக்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சமூகம், ஒழுக்கம் சார்ந்த நிலை, டிசிப்ளின், ஒழுக்கம் சார்ந்த நிலையில் ஆண்டவரை விட்டு பிரிந்து எப்படி சீரழிந்து போக முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இந்த புத்தகத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் நாம் பார்க்கிறதில்லை. ஆவிக்குரிய வளர்ச்சியாகட்டும், பொருளாதார வளர்ச்சியாகட்டும், அல்லது விவசாய வளர்ச்சியாகட்டும், எந்த வளர்ச்சியும் நாம் அவர்களிடத்தில் காண்பதில்லை. மாறாக எல்லாமே பின்மாற்றத்தில் இருந்தது. இன்றைக்கு திருச்சபைகளில் சமூகமாக அல்லது தனிப்பட்ட மனிதனாக ஒவ்வொருவருக்கும் போதனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை எப்படி தனிப்பட்ட மனிதரோ அந்த பர்டிகுலர் அந்த சர்ச்சில் உள்ளவர்களோ ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி அமைந்திருக்கிறது. ஆக வேதம் சொல்கிறது, ஏன் இஷ்டம், நான் இப்படி நடக்கிறேன், நீ கேட்குறது நீ யாரு அப்படிங்கிற காலகட்டத்தில் இருந்தார்கள். இந்த காலகட்டம் எப்படி, நீ யார் என் வாழ்க்கையில் தலையிடுறது, ஏன் இஷ்டம், எப்படி ஒன்றா இருப்பேன், நீ யாரு அப்படின்னு கேட்குற ஒரு காலகட்டம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அவனவன் தன் பார்வைக்கு எது சரியோ அதுபடி நடக்கும். அதனால் கவனமாக இந்த புத்தகத்தை நம்ம படிக்க வேண்டும். சரி, நியாயாதிபதின்னு சொல்கிறோமே, இந்த நியாயாதிபதிகள் யார்? நியாயாதிபதிகள் என்பவர்கள் வழக்கு விசாரணை செய்து தீர்ப்பு கூறுகிறவர்கள் அல்ல, அந்த நீதிபதிகள் கிடையாது. மாறாக இஸ்ரவேல் மக்களை அவருடைய எதிரிகளுடைய கைகளிலிருந்து மீட்டு கடவுள் தேர்வு செய்த நல்ல போர் வீரர்களாக அல்லது நல்ல தலைவர்களாக ஏற்படுத்துவது அல்லது ஏற்பட்டவர்கள் மிலிட்ரி ஹீரோஸ். இவர்கள் எல்லாரும் என்ன, நமக்கு அந்த மிலிட்ரி ஹீரோஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. பாகிஸ்தானில் தான் அதே மாதிரி, பாகிஸ்தான் தான் மிலிட்ரி இராணுவ தளபதி தான் ஆட்சி செய்வார் இல்லையா? அது மாதிரி இவர்கள் எல்லாரும் இராணுவ தளபதிகளாக இருந்தவர்கள். நியாயாதிபதிகளின் நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தார்கள். இதனால் இஸ்ரவேல் மக்கள் அப்பப்போ பல்வேறு நாடுகள், அண்டையில் இருந்த நாடுகளாலே அடிமைகளாக்கப்பட்டார்கள். யோசுவாவின் காலத்தில் விடுதலையோடு வாழ்ந்தவர்கள் மற்ற நாடுகளை மேற்கொண்டார்கள். இப்போ இவங்களே அடிமையாயிட்டாங்க. இப்போ அடிமையாயிட்டாங்கன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடிமையாயிட்டாங்கன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு?
அவங்களை விடுதலை செய்யணும். அப்படி விடுதலை செய்வதற்காக கடவுள் ஏற்படுத்தின தலைவர்கள் தான் நியாயாதிபதிகள். இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் இந்த மக்களை விடுவித்தார்கள். அதனால பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் இந்த நியாயாதிபதிகள். முக்கியமாக எல்லாரையும் பற்றி நம்ம படிக்கும்போது அப்படி ஒவ்வொருத்தரை பற்றி படிக்கும்போது நம்ம படிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் நியாயாதிபதிகளின் செயல்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சபைகளில் அப்படிப்பட்டவர்கள் வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. சரி, பைபிள் நமக்கு சொல்கிற கருத்து, இந்த புத்தகத்தில் நாம் அறிய வேண்டிய முக்கியமான தகவல் என்னவென்றால், யெகோவா ரட்சிக்கிறார். யெகோவா ரட்சிக்கிறார். யெகோவா சேவ்ஸ், யாவே சேவ்ஸ். யெகோவா என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள், இன்னொரு பேர் யாவை. ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த முழு பேரை எழுத மாட்டாங்க. யெகோவா என்ற முழு பேரை உச்சரிக்க மாட்டாங்க. யாகுவே இல்லை, யாவை. யாகுவேன்னு வேற ஆயிடும். யாவைங்கிற பேரை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் யாவே ரட்சிக்கிறார், அல்லது நம்முடைய மொழியில் சொல்ல போனால் யெகோவா ரட்சிக்கிறார் என்பதுதான் இந்த ரட்சிக்கிறார். பட்சிக்கிற அக்னி வேற. ஆனால் இங்கே அவர்கள் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறவர் இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கிறார். யார் கையிலிருந்து? யார்கிட்ட இருந்து? எதிரிகள். எந்த எதிரிகள்? அவர்களை சூழ இருக்கிற எதிரி நாட்டு மக்களுடைய கையிலிருந்து, அவருடைய எதிரிகளிலிருந்து விடுவிக்கிறார். இன்னைக்கு பிசாசு நம்மை அப்படி அடிமைப்படுத்தும் போது நம்மை ரட்சிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஓடோடி வருவார். சரி, இந்த புத்தகத்தில் 3 விதமான நியாயாதிபதிகளை நாம் பார்க்கிறோம். சரியா? முதலாவது நியாயாதிபதிகள் போர் வீரர்கள். உதாரணமாக சிம்சோன். ரெண்டாவது கிதியோன். முதல்ல கிதியோன் வருவார்ல, முதல்ல கிதியோன், ரெண்டாவது சிம்சோன். எப்படி ஒன்றா எழுதிக்கலாம். போர் வீரர்கள். ரெண்டாவது ஆசாரியர்கள் அல்லது பூசாரிகள். ஆசாரியர்கள். ஏலி ஒரு ஆசாரியர். ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரவேலின் நியாயாதிபதி. மூன்றாவது தீர்க்கதரிசிகள். மூன்றாவது தீர்க்கர்கள். சாமுவேல். இந்த சாமுவேல் மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளும் ஆசாரியர்களாக நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். சாமுவேலும் அவருடைய மகன்களும் ஆசாரியர்களாக இருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக சாமுவேலை போல உயர்ந்த மனிதரும் இருக்கவில்லை. சாமுவேலுடைய பிள்ளைகளைப் போல நேர்மையற்றோரும் இருந்தார்கள். இப்போ யோசுவாவின் புஸ்தகத்துக்கும் நியாயாதிபதியின் புஸ்தகத்துக்கும் இடையில ஒரு ஒற்றுமை வேற்றுமை நாம் எழுதி கொள்வோம். 2 காலம் போட்டுருங்க. 2 காலம் போட்டுருங்களா? ஒன்று யோசுவாவுக்கு, இன்னொன்று நீதித்தலைவர்கள் அல்லது நியாயாதிபதிகள். நீதித்தலைவர்கள் அல்லது நியாயாதிபதிகள் அல்லது விடுதலை தலைவர்கள். ஒரு 6 பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட். 1, யோசுவா புஸ்தகத்தை படிக்கும்போது மகிழ்ச்சி நிறைய இருக்கும். பயங்கர மகிழ்ச்சி.
ஏன்னா நாட்டையெல்லாம் பிடிக்கிறாங்க, நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பார்க்கும்போது ஒரே துக்கம். ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு நடந்தான். எதிரி நாட்டு மக்கள் வந்து அவளை சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். ரெண்டாவது, யோசுவா புஸ்தகத்தில் பரலோக காட்சி அல்லது பரம காட்சியை பார்த்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரேல் நாட்டை, அந்த கானான் நாட்டை பார்த்தார்கள். பரம கானானுக்கு சமமான இருந்தது. அந்த நாட்டின் செழுமையை பார்த்தார்கள், பரம காட்சி. ஆனால் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பூலோகத்துக்குரியவர்களையே மக்கள் பார்த்தார்கள், பூமிக்குரியவர்களையே மக்கள் பார்த்தார்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் வெற்றி மேலே வெற்றி வந்து என்னை சேரும்னு அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி வெற்றி மேலே வெற்றி. யோசுவாவின் புஸ்தகத்தில் வெற்றி மேலே வெற்றி. 30 அரசர்களை வெற்றி கொண்டார்கள். 30 வெற்றி, ஒன்றன் மேல் ஒன்று, ஒன்றன் மேல் ஒன்று, ஒன்றன் மேல் ஒன்று, வெற்றி மேலே வெற்றி. நியாயாதிபதி புஸ்தகத்தில் தோல்வி, தோல்வி, தோல்வி. கௌரவம் படிச்சிங்கன்னா தெரியும். இது வரைக்கும் நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசிக்காதவர்கள் இன்றைக்கு மாலையில் போய் படித்து பாருங்கள். எப்படியெல்லாம் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகத்தில் கானானுக்குள்ள நுழைந்து யோர்தானை கடந்து முன்னேறி போய் மன்னா நின்று போய் அந்த நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கி யாரோ ஒருத்தர் விளைவித்ததை இவர்கள் சாப்பிட்டு இவர்கள் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள் இல்லையா? ஆக அங்கே முன்னேற்றம். ஆனால் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பின்னிறக்கம், எல்லாம் இறங்கிட்டே வர்றாங்க. இந்த கிராஃப் போடும்போது பார்த்துட்டிங்கன்னா கிராஃப் அப்படியே ஏறும், டக்குன்னு ஒரு சரிவு வரும். அது மாதிரி சரிவு. யோசுவாவின் புஸ்தகம் முழுவதும் விசுவாசத்தினால். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன வகுப்பில் தான் சொன்னேன். விசுவாசம் 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 அப்படியே முற்றி இருந்தது. ஆனால் இந்த புஸ்தகத்தில் அவிசுவாசம் அவிசுவாசம் அவிசுவாசம், நிறைய அவிசுவாசம். யோசுவா புஸ்தகத்தில் விடுதலை 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 விடுதலை. ஒரு இடத்துலையும் அடிமைப்படலை. ஒரே ஒரு மணித்தில் ஆயி பட்டணத்தில் அவங்க தோற்றுப்போனால் 2வது முறை தூள் கழிக்கிட்டாங்க. ஆனால் யோசுவாவின் புஸ்தகத்தில் நியாயாதிபதி புஸ்தகத்தில் தோல்வி மேல் தோல்வியாகி அடிமைத்தனத்துக்குள்ள போகிறாங்க. இவங்க அடிமைத்தனத்துக்கு போவதற்காக அழைக்கப்படவில்லை. இவர்கள் வெற்றி பெற்று ஜெயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து போனார்கள். சரி, இந்த புத்தகத்தை யார் எழுதினார்கள் என்று நமக்கு தெரியும். ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய தெரியாது. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பெயர் கொடுக்கப்படவில்லை யோசுவாவுக்கு. ஆனால் எப்போவுமே இந்த பட்டுன்னு வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும். இட்டது பட்டாலும் பட்டுன்னு. சரி, ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரியத்தை என்ன சொல்லுவாங்க? டால்முத். அந்த டால்முத் படி சாமுவேல் இந்த புத்தகத்தை தொகுத்து எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சாமுவேல் இந்த புத்தகத்தை தொகுத்து எழுதினார் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா சாமுவேல் தான் இறுதி நியாயாதிபதி. அதனால் அவருடைய காலத்தில் நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.
இதற்கு 2 ஆதாரங்களை அவர்கள் காட்டுகிறார்கள். ஒன்று, இந்த புத்தகத்தினுடைய எழுத்து நடை, இதில் இருக்கிற சொல்லப்பட்ட விவரங்கள், சாமுவேல் மாத்திரம்தான் அப்படி எழுதியிருக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு வர்றாங்க. சாமுவேல் தான் இப்படி எழுதியிருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக, நான் ஏற்கனவே சொன்னது போல கடைசி நியாயாதிபதியாக இஸ்ரவேலில் செயல்பட்டார். இப்புத்தகத்தின் நிகழ்ச்சிகள் சாமுவேலின் நாட்களில் உள்ள காலங்களை குறிக்கலாம். ஆகவே அவர்தான் எழுதியிருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. 100% நம்பப்படுகிறது. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் என்ன, எந்த காலத்தில் இவர் எழுதினார் என்று நாம் ஆய்ந்து பார்க்கும்பொழுது, இந்த புத்தகத்தில், இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற அல்லது கூறப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றின் அடிப்படையிலையும் இந்த காலத்தை நாம் நிர்ணயிக்கலாம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? இந்த காலம் இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம்? அந்நாட்களில் என்ன சொல்லுது? அந்நாட்களில் இஸ்ரவேலிலே அரசர்கள் இருக்கவில்லை. அவரவர் தன் மனம் போன போக்கில் அவனுக்கு எதெல்லாம் சரி என்று தெரிந்து அதை செய்து கொண்டிருந்தார். ஆக இஸ்ரவேலிலே அடிப்படையில் ஒரு அரசர் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோள் யாருடைய காலத்தில் வந்தது? அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான். நம்ம மொழியில் சொன்னால் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் இருக்கிறாங்க, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிறாங்க. அது வேண்டாம். நமக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு ஒரு அரசர் வேண்டும். மற்ற நாடுகளை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு அரசர் இருக்கிறாரோ அதே போல் நமக்கு அரசர்கள் வேண்டும் என்று சொன்னார்கள். யாரிடத்தில் சொன்னார்கள்? சாமுவேலிடத்தில் தான் சொன்னார்கள். ஆக இந்த புத்தகம் சவுல் ராஜா ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் இது எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது தாவீதுடைய ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் தாவீது அரசராவதற்கு முன்பதாகவே தாவீது அரசராவதற்கு முன்பதாகவே சாமுவேல் இறந்து போயிருக்கிறார். அதனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இந்த புத்தகம் எழுதப்பட்ட போது எருசலேம் யாருடைய கைவசத்தில் இருந்தது? நாம் சொல்றபடி பார்த்தா எபூசியர்கள் என்பதில் அந்த எருசலேம் பட்டணம் இருந்தது. எருசலேம் நகரத்தை தலைநகராக்கி அதை பிடித்தது எபூசியர் கையிலிருந்து கைப்பற்றினது யார்? தாவீது. ஆக அது அந்த நாட்களில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா என்று தெரியாது. சரி, எப்படி இருந்தாலும் இது இஸ்ரவேல் நாட்டில் தாவீது அரசர் எபூசை கைப்பற்றுவதற்கு முன்பதாக நடந்திருக்கலாம், எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1:21, 1:29, 1 ராஜாக்கள் 9:16 ஆகியவை சேர்த்து இதோடு கூட நீங்கள் படிச்சிங்கன்னா விஷயம் நிறைய தெரியும். நீங்கள் வீட்டில் போய் படிச்சிருங்க. நியாயாதிபதிகள் 1:21, 29 வசனம், அப்புறம் 1 ராஜாக்கள்
9, 16 ஆகிய வசனங்களை நீங்கள் தயவு செய்து வீட்டில் போய் படிச்சிருங்க. ஸோ இந்த குறிப்புகளின் அடிப்படையில் சுமார் கிமு 1050க்கும் கிமு 1000க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது, உறுதியாக சொல்லப்படுது. கிமு 1050க்கும் கிமு 1000க்கும் இடைப்பட்ட காலத்தில். சரி, இந்த புத்தகம் எழுதப்பட்டதற்கான நோக்கம் என்ன? ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு நோக்கம் இருந்தது. அதற்கான நோக்கம் என்ன? முதலாவது சரித்திர பார்வை. முதலாவது சரித்திர கண்ணோட்டத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டனுடைய நோக்கத்தை நாம் காணலாம். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் முடிஞ்சு நான் எழுதப்பட்ட காலத்தையெல்லாம் வந்துட்டேம்மா. எழுதப்பட்ட காலம் தான் சொல்லிட்டு இது வரைக்கும். எழுதிட்டீங்க, அவ்வளோதான். இப்போது நான் எந்த இதில் இருக்கேன்? நோக்கம். இந்த புத்தகம் என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது என்பது ஒன்று. முதலாவது வரலாற்று பார்வை அல்லது வரலாற்று நோக்கம். யோசுவாவின் மரணத்துக்கு பிறகு சாமுவேலின் மரணத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் யோசுவாவின் மரணம் அதற்கும் சாமுவேலின் மரணம் இதற்கும் இடைப்பட்ட காலம் சுமார் 300 ஆண்டுகள். இந்த 300 ஆண்டுகள் காலகட்டத்தில் நடந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லது அவருடைய அரசியல் பின்னணி அல்லது அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தினுடைய நிலைகள் எப்படி இருந்தன என்பதை பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சி. முதலாவது வரலாற்று பார்வை, இரண்டாவது இறையியல் பார்வை. கவனமாக கேளுங்க. இஸ்ரேல் மக்கள் கடவுளின் கட்டளைப்படி கானானியரை முற்றிலும் அழிக்க முடியவில்லை. அழிக்காததினால், அப்படி அழித்திருந்தால் இந்த வரலாறு வந்திருக்குமோ தெரியாது. அப்படி அழிக்காததினால் இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்து என்ன உடன்படிக்கை செய்திருந்தாங்க? நாங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்க மாட்டோம், கர்த்தரையே ஆராதிப்போம்னு சொன்னாங்க. எந்த இடத்துல அது உடன்படிக்கை வந்துச்சு? யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் யோசுவா சொல்கிறாரு, உங்களுக்கு இஸ்ரவேலின் கடவுளை ஆராதிப்பது கடினமானால் நீங்கள் எதை வேணுமானாலும் ஆராதிச்சு போங்க. நானும் என்ன சொல்கிறாரு? நானும் என் குடும்பத்தாரோ என் வீட்டாரோ கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துருங்கன்னு சொன்னார். ஆக அந்த உடன்படிக்கையை மறந்து விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிற சிலை வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கக்கேடோடு நடத்தின வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது. இஸ்ரேல் மக்கள் அடைந்த ஆவிக்குரிய வீழ்ச்சியை இது விவரிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியை இது விவரிக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தரை பார்த்து அவ்வப்போது அபயமிட்டனர். இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த அபயமிட்டனர். அபயமிட்டனர் என்ன? ஆண்டவரே எங்களை ரட்சியும்,
அப்படின்னு அமையமாட்டார். அப்பொழுது ஆண்டவர் இவர்கள் மேல் இரக்கம் கொண்டு இவர்களை எல்லாரும் எப்படி ரட்சித்தார் என்ற வரலாற்றை, அல்லது எப்படி அந்த எதிரிகளுடைய கையிலிருந்து விடுவித்தார் என்ற வரலாற்றை கூறவே இந்த புத்தகம் எழுதப்பட்டது. ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்து, கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்து என்ன செய்தார்கள்? எதிரிக்கு இடம் கொடுத்ததுனாலே பைபிள் சொல்லுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒரு வார்த்தை சொல்லுது நம்ம தமிழ் பைபிளில், தேவன் அவர்களை விற்று போட்டார். God sold them. இப்போ இந்த நாட்களில் நம்மளை யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த நாட்களில் நம்மளை யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. அந்த நாட்களில் என்ன செய்வாங்க? விலைக்கு வாங்குவாங்க, அடிமைகளாக வாங்குவாங்க. சரிங்களா? அப்படி அடிமைகளாக நம்மளை விற்றுட்டாங்கன்னா, நம்மளை வாங்கிட்டாங்கன்னா, நம்ம எந்த இடத்துக்கு அடிமையாக போகிறோமோ அந்த வீட்டில் பேசக்கூட நமக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் ரொம்ப கவனம் தேவை. தேவன் அந்த வசனத்தை படித்து பாருங்க. பைபிள் இருக்குது, சுமார் குறைந்தது 7 அல்லது 8 முறை தேவன் அவர்களை விற்று போட்டார். God sold them. sold. ஒரு இடத்துல சொல்கிறாரு நியாயாதிபதி புஸ்தகத்தில், நீங்கள் சும்மா விற்கப்பட்டீங்க, காசுக்கும் பணத்துக்கும் விற்கப்படலை, நீங்கள் சும்மா விற்கப்பட்டீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கடவுள் அவர்களை மீட்பதற்கு பெரும் விலைக்கரையும் கொடுக்க வேண்டியிருந்தது, பெரும் விலைக்கரையும் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆக இந்த புத்தகம் கடவுள் எப்படி இஸ்ரேல் மக்களை விடுவித்தார் என்ற வரலாற்றை சொல்லுகிறது. ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு இந்த நாளின் வகுப்பை நாம் முடித்துக்கொள்வோம். பசி எடுத்துருச்சா? காலையில் சாப்பிட்டுங்களா இல்லையா தெரியல. 2 மணி ஆயிடுச்சு பாஸ்டர், சாப்பிடாமல் இருக்குமோ, பசி எடுக்காமல் இருக்குமோன்னு கேட்குறீங்க. கேட்குது. சில புள்ளி விவரங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். 7வது புத்தகம், 7வது புத்தகம், பைபிள் 7வது புத்தகம். 21 அதிகாரங்கள் இருக்கிறது. 618 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. 618 வசனங்கள். இதில் 585 வசனங்கள், 585 வசனங்கள் வரலாற்று நிகழ்ச்சிகளை மாத்திரம் சொல்கிறது. இதில் 33 வசனங்கள் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறது. 33 வசனங்கள் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை பற்றி சொல்லுகிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் கவனமாக படித்தீங்கன்னா, நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, ஒரு பென்சில் வச்சுருக்கேன், டிப் பென்சில். பைபிளில் எங்கெல்லாம் கேள்வி வருதோ அது அங்கே முன்னால் ஒரு கியூ போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் எண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால் எத்தனை கேள்வி வருதுங்கிறது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலான்னு ஆசை. ஆனால் இந்த புஸ்தகத்தில் 92 கேள்விகள் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் கேள்விகள். பைபிளில் இருக்கிற அந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி முயற்சி செய்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கடவுள் இவர்களோடு நேரடியாக 23 வசனங்களில் செய்தி கொடுக்குறார். உதாரணத்துக்கு 2 வசனங்கள் எடுத்து படிக்கலாம். நான் முடிக்கிறதுக்கு முன்னால் இந்த 2 வசனங்களை படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 23 வசனங்களில் கடவுள் நேரடி செய்தி கொடுக்குறார். 1 1வது அதிகாரம் 2வது வசனம்.
படிங்க எடுத்தவங்க. 1வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு கர்த்தர், யூதாயிலிருந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார். சரி, இது கடவுள் நேரடியாக சொல்கிறது. இன்னொரு வசனம் 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீண் பேசுகிறதற்கு இடமாகும். ஸோ அதில் அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில் தெரியும். அப்போது போதும். அப்போது இந்த மாதிரி நேரடியாக கடவுள் சொல்கிற வார்த்தைகள் எத்தனை இருக்குது? 23 வசனங்கள் அல்லது செய்திகள், 23 செய்திகள் அடங்கியிருக்கிறது. இதை நாம் ஆண்டவர் சித்தமான வருகிற நாட்களில் சிந்திக்கும் பொழுது இந்த பகுதியை படிக்கும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, கடவுள் நேரடியாக பேசின வசனங்கள் அப்படின்னு சொல்லி. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வகுப்பில் நாம் வரும்பொழுது இதற்குரிய வரலாற்று பின்னணியை நாம் படிக்கலாம். இந்த நியாயாதிபதிகளுடைய காலத்தில் இவர்களுக்கு எதிரிகளாக இருந்த எதிரிகள் அல்லது பகை நாடுகள், இவர்கள் ஒவ்வொரு முறையும் இன்னொரு நாட்டுக்கு என்னவாக மாறி விடுகிறார்கள்? அடிமைகளாய் போய் விடுகிறார்கள். அப்படி அடிமைகளாய் போகும்போது எத்தனை வருடம் அடிமைகளாக இருந்தார்கள் என்று படிக்கலாம். அதைத் தொடர்ந்து ஆண்டவர்களை ரட்சிக்கிறார். யார் ரட்சிக்கிறது? ஆண்டவர் ரட்சிக்கிறார். அதுதான் முக்கியம். கர்த்தர் அவளை ரட்சிக்கிறார். அப்போது அப்படி ஆண்டவர் அவளை ரட்சிக்கும்போது அவள் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க. நாடு அமெரிக்கா இருந்தது, நாடு சுபிட்சமாக இருந்தது, நாடு போர் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்லைன்னா உள்நாட்டு கலகம் இருக்கும், இல்லைன்னா வெளிநாட்டு எதிரிகள் வந்து அவங்கள அடிமைகளாக பிடிச்சி போயிடுவாங்க, அவங்கள்ட்ட போர் இருக்கும். அப்போது அந்த அடிமைகளாக எத்தனை நாட்கள் இருந்தார்கள், எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த நியாயாதிபதிகள் ஒவ்வொருவரும் யார் இதில் ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதனால் இந்த நியாயாதிபதிகளை பற்றி ஒரு முழு வரலாறு. அப்புறம் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு இந்த 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 நியாயாதிபதிகள் புஸ்தகம் அப்படியே ஒரு வட்டம் போல சுழன்று வரும். முதல்ல அவங்க அடிமைகளாக இருப்பாங்க, விடுதலை ஆவாங்க, அப்புறம் பாவம் செய்வாங்க, பாவத்துக்கு பிறகு பாடுபடுவாங்க. பாடுபட்ட அந்த காலகட்டத்தில் கடவுளை பார்த்து அவங்க வந்து முறையிடுவாங்க, கர்த்தர் திரும்ப அவங்களை ரட்சிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தொடர் ஓட்டம் இருக்கும். அது என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக நம்ம படிக்கலாம். நான் இப்போது 1 2 3 4 சுழற்சியை சொன்னேன். ஆனால் கிட்டத்தட்ட 7 சுழற்சி வரும். அந்த 7 சுழற்சி என்னங்கிறத படிக்கலாம். இந்த புத்தகத்தினுடைய மையக்கருத்தை படிக்கலாம். இந்த நியாயாதிபதிகளுடைய வேலை என்னவாக இருந்தது என்பதை பற்றி நாம் படிக்கலாம். இந்த புத்தகத்தினுடைய பிரிவுகளை பற்றி படிக்கலாம். அத்தோடு கூட ஒவ்வொரு நியாயாதிபதியை பற்றி சுருக்கமான வரலாற்றை நாம் பார்க்கலாம். அதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறீங்க. சரியா? இந்த ஒவ்வொரு நியாயாதிபதியுடைய வாழ்க்கை வரலாறு விரிவாக படிக்க முடியாது, மேலோட்டமாக படிக்கலாம். ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஜெபம்.